மச்சு பிச்சு பெருநாட்டின் ஆண்டீஸ் மலைத்தொடர்களில் அமைந்துள்ள ஒரு பழங்கால இன்கா நகரம். இந்த இடம் அமைதியான சூழலையும் பல மலைகளுக்கு நடுவே ஒரு புனித குன்று உயர்ந்து நிற்பதையும் கொண்டு பிரமிக்க வைக்கிறது. இந்த இடத்திற்கு செல்வது மிகவும் கடினம். ஸ்பானிஷ் கான்கிஸ்டடோர்ஸ் கைகளில் சிக்காமல் இருக்க பழங்குடியினர் இந்த மலையை விட்டு சென்று விட்டனர் என்று கூறுகிறார்கள். நல்ல வேளை இதையாவது காப்பாத்தினாங்களே. இங்கு காணப்படும் பச்சகுத்தி, பச்ச மாமா, அதாவது பச்சையம்மன் போன்ற வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தான் என்பது நமக்கு தெரியும். மேலும் இன்கா கலாச்சாரத்தின் பல அம்சங்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்துடன் பல ஒற்றுமைகளை கொண்டுள்ளன. பண்டைய இன்கா கலாச்சாரத்தில் 3 உலகங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் கருத்தாக்கம் தமிழ் கலாச்சாரத்திலும் காணப்படுகிறது. கீழ் உலகம், நடு உலகம், மேல் உலகம் என்ற 3 உலகங்கள் பற்றிய எண்ணம் இன்கா மற்றும் தமிழ் கலாச்சாரங்களில் ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. ஆண்டீஸ் மலைகளில் காணப்படும் காண்டர் பறவை தமிழ் கலாச்சாரத்தில் கருடன் என்று அழைக்கப்படும் பறவையுடன் ஒப்பிடப்படுகிறது. அதேபோல் பாம்பு ஆதிசேஷனுடன் ஒப்பிடப்படுகிறது. இன்கா குடியினர் இந்த பறவையையும் சேஷன் உருவில் ஒரு பாம்பையும் வழிபட்டவர்கள். மச்சு பிச்சு மற்றும் திருவண்ணாமலைக்கு இடையேயான உறவு ஸ்ரீ ரமண மகரிஷியின் கூற்றின் மூலம் வெளிப்படுகிறது. திருவண்ணாமலையிலிருந்து உலகின் மறுபக்கத்தில் இதே போன்ற அமைப்பை கொண்ட ஒரு மலை இருப்பதாகவும் அங்கு ஆன்மீக தேடலில் ஈடுபடுபவர்கள் வசிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருவண்ணாமலையிலிருந்து உலகின் மறுபக்கம் பெருவிற்கு அருகில் எங்கோ உள்ளது. மச்சு பிச்சுவின் மலை அமைப்பும் அதன் ஆன்மீக முக்கியத்துவமும் திருவண்ணாமலை மற்றும் ஸ்ரீ ரமணரின் கூற்றோடு ஒத்துப்போகிறது. 2 இடங்களிலும் மலை வழிபாடு, அமைதியான சூழல் மற்றும் ஆன்மீக தேடல் ஆகியவை முக்கிய அம்சங்களாக உள்ளன. இந்த ஒற்றுமைகள் உலகெங்கிலும் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு இடையே ஒரு மறைமுகமான தொடர்பு இருப்பதை உணர்த்துகின்றன. மச்சு பிச்சுவின் இன்கா புராணங்களில் 3 முக்கிய தெய்வங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவை இண்டி, சூரிய கடவுள், இன்கா ஆட்சியாளர்களின் தந்தையாக கருதப்படும் மிக முக்கியமான தெய்வம். நாம் இன்றும் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறோம். விரகோச்சா, படைப்பு கடவுள், உலகத்தையும் அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கியவர் என்று கருதப்படும் சிக்கலான மற்றும் மர்மமான தெய்வம். அதாவது இவர் நமது பிரம்மா. பச்ச மாமா, பூமி தாய், பூமி, வளம் மற்றும் விவசாயத்தின் தெய்வம். உணவையும் வாழ்க்கையையும் வழங்குவதற்காக இவர் ஆழமாக மதிக்கப்பட்டார். இங்கு மாமா என்பது தாயை குறிக்கும். அதாவது பச்ச மாமா என்றால் பச்சையம்மன். மச்சு பிச்சுவின் அமைதியான சூழல், அதன் தனித்துவமான கட்டிடக்கலா மற்றும் அதன் மறைக்கப்பட்ட வரலாறு ஆகியவை இந்த இடத்தை ஒரு தனித்துவமான சுற்றுலா தலமாக மாற்றுகின்றன. மேலும் இன்கா கலாச்சாரத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் இந்த இடத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது.